வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குண்டலினி யோகத்தின் முதல் படி யாது? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குண்டலினி யோகத்தின் முதல் படி ஆகினை தவம். புருவ மத்தியில் உயிராற்றலை மனம் கவனிப்பதே ஆகினை தவம். ஆன்மீக உயர்வுக்கு திரும்புமுனை. ஆகினையை முத்துமுகப்பு எனவும் முச்சந்தி வீடு எனவும் வர்ணிப்பர். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி என்ற 5 ஆதாரங்களுக்கு மேல் ஆகினை 6வதாக இருப்பதால் பஞ்சனை மேல் இருக்கை என்றும் உருவகப்படுத்துகின்றனர். இத்தவம் ஏறுபடி என்றும் அழைக்கப்படுகிறது. மூலாதாரத்தில் உறங்கிடும் குண்டலினி சக்தியை ஆசான் தன் தவ வலிமையால் மூலாதாரத்தை தொட்டு உணர்த்தி முதுகுத்தண்டு வழியே தூக்கி நடத்தி நெற்றியில் புருவ மத்தியில் நிறுத்துகிறார். தொட்டு உணர்த்துவதால் ஸ்பர்ஷ தீட்சை எனப்படுகிறது. 5 புலன்கள் மூலம் வெளியே பார்த்து கொண்டிருந்த மனம் உள்நோக்கி திரும்புகிறது. உயிர் மேல் மனம் ஒன்றுகிறது. உணர்வுகளில் அழுத்தம் மட்டும் உணர்கிறது. மனம் ஆல்பா அலைக்கு வினாடிக்கு 8 முதல் 13 சுழற்சி வரையில் வருகிறது. குண்டலினி யோகத்தின் முதல் படியான ஆகினை தவத்தின் பயன்களை பார்க்கலாம். மனம் அமைதி அடைகிறது. ஆகாமிய கர்ம வினைகள் ஏற்படா. பிட்யூட்டரி கிளாண்ட் நன்கு இயங்குகிறது. அறிவில் விழிப்பு நிலை உண்டாகிறது. இந்திரியங்கள் அமைதி அடைகின்றன. உயிராற்றலை உணர்வாக பெறும்போது பிரத்யாகார, தாரணா, தியானா என்னும் 3 வகை பயிற்சியினையும் ஒன்றாக்கி உணர்ந்து கொள்ளலாம். உயிரை உற்று நோக்கும் ஓர்மை நிலை, அறிவிலேயே மனம் லயமாகும் ஆழ்நிலை உள்ள பயிற்சி, புலன் இயக்கத்திலிருந்து விடுதலை ஆகிய இம்மூன்றும் தெரிந்து கொள்ள இயலும். மனதிற்கு ஓர்மை, அமைதி, கூர்மை, புலனடக்கம், ஜீவகாந்த சேமிப்பு இவை யாவும் கிட்டும். அருகுணம் சீராகும். புலன்களை அறிவினால் கட்டுப்படுத்தலாம். இதனையே திருமூலர் பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 உண்டு மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு 5ம் பாலாய் சொரியுமே என்கிறார். அறிவு விழிப்பு நிலையில் இருக்க பொய், சூது, களவு, கொலை, கற்பழிப்பு ஆகிய 5 பெரும் பழி செயல்கள் விளையாது. பொருள் கவர்ச்சி நீங்கும். தன்னிலை விளக்கம் கிடைக்க வழி பிறக்கும். விரும்பிய நல்வழியில் நிற்கும் திறன் கிடைக்கும். ஆசை அளவோடு நிற்கும். விளைவறிந்து செயல்படும் அயரா விழிப்பு நிலை கிட்டும். புறமனதிற்கு நுட்பமும் வேகமும் பெருகும். திரிகால ஞானம் கிட்டும். எனவே திட்டமிட்டு அளவோடும் முறையோடும் புலன்களை பயன்படுத்தும் தகைமை ஓங்கும். வாழ்க வளமுடன். நாளை சாந்தி தவத்தின் சிறப்பு மற்றும் பயன்களை பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.